எல்லாருக்கும் வணக்கம். விஜி கிரியேஷனில் இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உடச்ச கடலை ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். உடச்ச கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து நான் அரை கப் அளவு அதுக்கு குறைவாகவே நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். நம்ம ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன். இப்போ பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக இருந்தாலும் அதை ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திப்பி இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும். திப்பி இருந்தால் நீங்கள் ஜலிச்சிக்கோங்க. நான் சாஃப்டாக அரைச்சிட்டேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நல்ல காய்ச்சின பால் இருக்குது, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். முதல்ல அதிகமாக சேர்த்துறாதீங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த நெய் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். இது நல்ல அந்த ஒரு பால்கோவா மில்க் ஸ்வீட் மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் தேவைப்பட்டால் விடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதிலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஷேப் கொடுத்து நம்ம அந்த உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நான் வந்து இப்போ உருண்டையாக பிடிச்சி கடைகள் எல்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்வீட் ஸ்டால்லலாம் இந்த மாதிரி செஞ்சு அழகாக டெக்கரேட் பண்ணி விற்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன குழி வச்சிட்டோன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து ஒரு பிஸ்தாவும் ஒரு லவங்கமும் நம்ம சொருகி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.